அரசு பணி மட்டும் கிடைத்திருக்கிறது, போட்டி வரவில்லை, அரசு பணி மட்டும் கிடைத்திருக்கிறது. அஜித்குமார் ஞாயிற்றுதான் என்று புகார் அளித்த கீதா என்ற பெண்மணி மீதே ரூபாய் 65 லட்சம் மோசடி செய்ததாக வழக்கு நிலுவையில் இருக்கிறது என்கிறார்கள். அம்புகளை, அதாவது 5 போலீசாரை கைது செய்து சிறையில் அடைத்து விட்டார்கள். எய்தவர்களை கண்டுபிடித்து விட்டார்களா என்று தெரியவில்லை. நிகிதாவின் ஒற்றை தொலைபேசிக்கு ஓடி வந்திருக்கிறது மொத்த போலீசும். பெண் IAS அதிகாரியின் உத்தரவில் கூடுதல் போலீஸ் DGPயின் வழிகாட்டியில் வாழ வேண்டிய வாலிபத்தில் அஜித்குமார் வாழ்க்கை முடிந்திருக்கிறது என்கிற தகவலை இந்த அரசாங்கம் எப்படி பார்க்கிறது? IAS அதிகாரி குறித்தும் கூடுதல் போலீஸ் DGP குறித்தும் பெயர் மற்றும் புகைப்பட குறிப்புகளோடு செய்திகள் வந்தபடி இருக்கிறது. மறுத்தார் இல்லை, அவர் மறுக்கவில்லை. இதன் ஆணிவேர் எங்கிருக்கிறது? அஜித்குமார் கொல்லப்பட்ட விவகாரம் ஊருக்கே தெரிந்த பிறகுதான் மாவட்ட போலீஸ் சூப்பருக்கும் தெரிகிறது. மாவட்ட போலீஸுக்கும் தெரிகிறது என்றால் சட்டம் ஒழுங்கின் நிலைமைதான் என்ன? அறிக்கை சமீபத்தில் இந்த தாக்குதலை வந்துட்டு காவல்துறையினர் தாக்குதலை எப்படி பார்க்குறது? கண்டினியூட்டியாக வந்துட்டு இப்போ தாக்குதல் இருக்குது. இப்போ நேற்று ஒரு அஜித்குமார் உயிரிழந்திருக்காரு. தேனியில் வந்துட்டு ஒரு 6 மாதம் முன்னாடி ஒரு நபரை வந்து காவல் மீது அடிக்கிற ஒரு CCTV வெளியாகிருக்கு. அது எப்படி சொல்லுவாங்க? இந்த குறைகள்லாம் நிறைய இருக்கக்கூடாது, அது குறையில்லாத மாதிரி செய்யணும். திமுக வன்னியர் விரோத கட்சின்னு அன்புமணி அவர் 25 மேற்பட்ட லாக் பெற்றாங்க. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 25 மேற்பட்ட லாக் பெற்றாங்க. 25க்கும் மேற்பட்ட லாக்அப் டெத்து திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த 4 வருடங்கள்ல 25க்கும் மேற்பட்ட லாக்அப் பெற்றாங்க. சம்பந்தப்பட்ட நிர்வாகம் சரியில்லை அப்படின்னு. ஐயா, திமுக வன்னியர் விரோதி கட்சின்னு அன்புமணி அவர்கள் குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. ஐயா, அது எப்படி பாக்குறீங்க? அது உண்மை இருக்கான்றத பாக்குறீங்க? அதை பற்றி கதை சொல்ல நான் விரும்பல. ஐயா, கட்சியில நீங்க பொறுப்பு போடுறீங்க, ஆனா சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் நீக்கி இருக்காரு. அன்புமணி அவர்கள் அருள் சட்டமன்ற உறுப்பினர் சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்காங்க. அருள் வந்திருக்கார். அவரை நீக்கும் அதிகாரம் அவர்களிடம் இல்லை. அவர் நீக்க வேண்டும் என்று சொன்னால் நிறுவனர் தலைவரான என்னால் தான் செய்ய முடியும். என்னாலும் கூட இதை அவர் கொள்ளலாம், 5 பேருக்கு கொள்ளலாம். அவர் இந்த 5 பேருக்கும் தலைவராக சட்டமன்ற உறுப்பினர் தேவை சம்பல், JK மணி அவர்கள் JK மணி அவர்கள் இந்த 5 சட்டமன்ற உறுப்பினருடைய தலைவர். இவர் கொரோனாவை நீக்குகின்ற அதிகாரம் அவர் மூலமாக சபாநாயகருக்கு அறிவித்து
பிறகுதான் நீக்கலாம். அதில் நான் அறிவுரை கொடுக்க வேண்டும். நிறுவனர் தலைவராக நான் அறிவுரை கொடுக்க வேண்டும். என்றால் அவர் சாதாரண சட்டமன்ற உறுப்பினர் அல்ல, கொரோனா பொறுப்பையும் அவருக்கு கொடுத்திருக்கு. அதனால் கொரோனா வாங்கி அவரை நீக்க வேண்டும் என்று இந்த 5 பேருடைய தலைவராக இருக்கின்ற கௌரவ தலைவர் ஓய்வூதிய உழைப்பாளி அவர் சபாநாயகருக்கு சிபாரிசு செய்ய வேண்டும். சபாநாயகர் தான் நீக்க முடியும் அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த வகையில் அதை அவர்களே சொல்லிவிட்டார். இங்கே வந்திருக்கிறார். நான் தான் சொன்னேன். அதனால அவரை நீக்கும் அதிகாரம் எனக்கு மட்டும்தான் உண்டு. அதனாலே நான் வர சொல்லியிருக்கேன். உங்களை நேரடியாக பார்க்க. ஆமாம், மேலும் அவருக்கு இணை பொதுச் செயலாளராகவும் நிர்வாகக் குழு உறுப்பினராகவும் பொறுப்புகளை கொடுத்திருக்கு. சட்டமன்ற உறுப்பினர், இணை பொதுச் செயலாளர், நிர்வாகக் குழு உறுப்பினர் ஆகிய 3 பொறுப்புகளை பொறுப்போடு செய்து வருகிறார், செய்வார். கட்சியை வழிநடத்துவதற்கு 3 பேருக்கு தான் அதிகாரம் இருக்கு அப்படின்னு அன்புமணி சொல்றாங்க ஐயா. அதாவது தலைவர், பொருளாளர், பொதுச் செயலாளருக்கு தான் அதிகாரம் உண்டு, நிறுவனருக்கு அப்படியான அதிகாரம் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த சர்ச்சைக்குள் நான் போக விரும்புவது ஒற்றை மனிதன் 96,000 கிராமங்களுக்கு ஒற்றை மனிதன். அதனால் ஐயா, உங்களை ஒரு குழந்தை முடிவே ஒற்றை மனிதன் 96,000 கிராமங்களுக்கு சென்று இந்த கட்சியை பாட்டாளி மக்கள் கட்சியை வளர்த்தேன். என்றும் நம் மக்களை, இந்த ஊமை ஜனங்களுக்காக நான் பாடுபட்டு வருகிறேன். அதாவது இது போன்று மனவேதனையான மனசு வேதனைப்படுகின்ற அளவு சில செய்திகள், சில செயல்கள் ரத்தம் செய்கின்றன. ஆனாலும் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு தொடர்ந்து நான் இந்த கட்சியை வழிநடத்துவேன்.